guys, welcome to Precious Pirate. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு தாங்க போகிறோம். பாலக்காடு போயிட்டு ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி பாலக்காடு ட்ரிப் போயிடலாம். இப்போ நாங்கள் ஒரு 3 o'clock கிளம்புனோம். கிளம்பி 4 o'clock தான் டீலாம் குடிச்சிட்டு வண்டி எடுத்தோம். இப்போ வந்து கோயம்புத்தூருக்கும் எங்களுக்கு ஒரு 40 kilometer டிஸ்டன்ஸ் இருக்குது. அவினாசி பக்கமாக வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பாலக்காடு நியர் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறோம் guys. கைஸ் எனக்கு என்னவோ ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தா பக்கமாக கோயம்புத்தூருக்கு தாண்டிட்டோம், பக்கமாக வந்துட்டோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நியர் கேரளா பார்டர் பக்கம் வந்துட்டோம். அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் ஒரு 4 kilometers தான் கைஸ் இருக்கும். கேரளா பார்டரை ரீச் பண்ணிடுவோம். கைஸ் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற பஸ்ஸுங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஏன்னா கேமராவில் சிக்குமா சிக்காதான்னு தெரில, பட் ஆனால் செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கேரளா பார்டர் ரீச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாளையார் பக்கமாக போயிட்டுருக்கோங்க. போனோடனே போய்ட்டு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு டீ குடிப்போம். பாலக்காடு ஒரு 22 kilometer தாங்க இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா போக போக டோல் அடிக்கடி வருதுங்க. ஒரு 5 kilometerக்கு ஒருக்கா டோல் வரும் போல். அவ்வளோ டோல்ஸ் இருக்குது இங்கே கோயம்புத்தூர் டு பாலக்காடு ரூட்டில். பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை இங்கே தான் இருக்குது. வாளையார் கல்லுக்கடைன்னு சொல்கிறாங்கல்ல, அது இங்கே தான் இருக்குது பாருங்கள். தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. கைஸ் இப்போ ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கோம். பார்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கும். இந்த டீ காசுரம் தான் நாங்கள் கேரளா வந்திருக்கோம்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? பட் ஆனால் இந்த டீ காசுரம் தான் நாங்கள் வந்திருக்கோம். டீ குடிக்கலான்னு தான் கேரளா வரலான்னு பிளானு. பட் ஆனால் டீயை ட்ரிப்பாக மாற்றி இப்போ வந்தாச்சு வண்டியிலே. ட்ரெயினில் வரலான்னு தான் பிளானு. பட் ஆனால் நாங்கள் வந்துட்டோம். ஃபைனலாக வந்து கேரளாவில் டீ குடிக்க போகிறோம். இது பார்டர்னால தமிழ்நாடு டீம் மாதிரி தான் இருக்குது. இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு பிடிப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்பீட் கேமரா. இதில் நம்ம 80 kilometer ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே ஓரளவு ஆவரேஜ் ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். கைஸ் கூகுள் மேப்பு எப்பயும் போல சொதப்பி விட்டுருச்சு. இங்கே பாருங்க, வழக்கமாக ஏதோ ஒரு முட்டு சந்தில் நாங்கள் போயிட்டுருக்கோம். வழக்கமாக சுடுகாட்டி தான் கூட்டிகிட்டு போவோம். பாருங்க முட்டு சந்து என்ன கரெக்டாக டெட் எண்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. கைஸ் கூகுள் செம்ம மொக்க பண்ணி விட்டுருச்சு எங்களை. சரியான நோஸ் கட்டு. இப்போ பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. மறுபடியும் ஒரு ரூட்டு காட்டுது, அதை போய் பார்ப்போம். சரி தாத்தா, இங்கே எங்கே பெட்ரோல் பங்க் இருக்கும்? அது ஒவ்வொரு அந்த ரீஜன் பொறுத்து இடம். கைஸ் ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. புரியல. அந்த வழியாக தான் கூட்டிகிட்டு வருவோம். எல்லாம் மேப் பண்ணுற வேலை தான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன ஊரா? இது பல்லசேனான்ற ஒரு ஊருக்கு இருக்குது. லொக்கேட் டிஸ்ட்ரிக்டில், பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் பல்லசேனான்ற ஒரு ஊரில் மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் கைஸ். பொள்ளாச்சியா? இப்போ போயிட்டு நாங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் மறுபடியும் இப்போ சாமி கும்பிட போவோம். பேசிக்கு தான் குளம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி கும்பிட போவாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி குளிச்சிட்டோம், அதனால் கை கால் மட்டும் கழுவிட்டு உள்ளே போகணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய மீன்லாம் இருக்குது, குட்டி குட்டி மீனாக இருக்குது. ஸோ பாசனம் இருக்குது. நம்ம சேல் இந்தாங்க, நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இவருங்க சுட்டி சுட்டி மீன்லாம் இருக்குது. தெரியுதா கைஸ்? குட்டிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ட்ரெஸ்லாம் மாறிக்கலாம், போயிட்டு தலை வருவோம்.
கைஸ் இப்போ இருக்குன்னு பாருங்க கைஸ். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னலில் தான். ஸோ வேஷ்டி டவல் இந்த மாதிரி தான் போடணும். நமக்கு ஷர்ட்லாம் இந்த மாதிரி இப்போ போட்டுட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி உள்ளே வந்து சாமி கும்பிடும்போது கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறையா க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதை நம்ம பின்பற்றுவோம். ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு மீதி விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, போயிட்டு சாமி கும்பிட போகிறோம். இதுதான் அந்த வழி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நெல்லியம்பதி போய்ட்டு அங்கே நெல்லியம்பதி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏற்காடு கொல்லிமலை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளான் எங்களுக்கே தெரியல, போனால் தான் தெரியும். இது ஒரு சாமி சிவன் டெம்பிள் போல் பாருங்க. ஹோட்டல் சும்மா பார்த்திங்கன்னா பூரி ரோஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்கு வரும். அந்த ஹோட்டல் சும்மாலாம் நாங்கள் சாப்பிடல, சும்மாலாம் இல்லை, காசு கொடுத்து தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சரி வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெல்லியம்பதி தான் போகிறோம். பட்டு பாலக்காடு கொஞ்சம்லாம் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டோட மோசமாக இருக்குது. இங்கே வீடு பயங்கரமாக அடிக்குதுங்க. இதோட பார்த்திங்கன்னா மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெல்லியம்பதி போகிற விளாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.